ஆமோ போகாதுயரம் போ நல்ல குணமாரிகே ஆமா மாமருணை கோபுரத்தின் மேவோ ஆமோ என் கணவாரியை கைதொழுதகா பற்றார பொய்கை வளர் நாடு கண்டே மலை வீதில் இருக்கங்குமார உற்றார்தனை என வாழ்க கொள்வா எனது முருகேச வீஸ்தரமான மயிலேறி வர வேண்டும் எனது அருகே அம்மனோட கரைகள் வாடு அகில சரஸ்வதி அறிவோரிவா பத்திரகாளி கதைகள் வாடு பத்திரகாளி கதைகள் வாடு அறிவோரிவா பத்திரகாளி கதைகள் பாடு பத்திரகாளி கதைகள் வாடு அந்த பார்மகளே அறிவோரிவா அங்கு சங்கு நீவு கப்பா என்றாங்கடல் ஓர்கடலா தாங்கி சுமாரை புகழல் ரெண்டாங்கடல் கொஞ்ச தீவில் மூன்றாங்கடல் ஓர்கடலாடு புதிய கரை கொஞ்ச தீவு மோர்கடலா கரை கொஞ்ச ஆளாங்கடல் தயிர் அரியமால் வள்ளி கடல் திருப்பார்கடல் அடியதூர் மரகல் இப்படி ஏழாவது கடல் சரி எழுங்கடல் ஏழாவது கடல் எழுகடல் அல்லவா எட்டாவது கடல் எட்டாவது கடல் சொன்னா அதுதான் திட்டக்கடல் அம்மா ஒன்பதாவது கடல் ஆமா ஒன்பதாவது கடல் சொல்லுவாங்க அதுதான் ஒய்யார அலைகடல் என்பார் சரி சரி பத்தாவது கடல் பத்தாவது கடல் என்ன கடல் தாயி பார்க்கடல் ஆமா பத்தாவது கடல் தான் பார்க்கடல் அம்மா அங்க யார் போக முடியும் யார் 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 இருக்கா பத்தாவது கடல் இதுல நம்ம பெருமாள் தான் சரி வேற யாரும் போக முடியாது நம்ம பெருமாள் இல்ல உலகத்துக்கே பெருமாள் அதான் சரி அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில அந்த ஏழகங்கடல் தன்னாரே தன்னாரிலே சொர்ண பூமி உண்டா பூமி உண்டா சொர்ண பூமி பூமியிலே சொர்ண பூமி உண்டா பூமி உண்டா அந்த சொர்ண பூமி பூமியிலே பூமியிலே இங்கு வர்ண வாரை உண்டா வாரை உண்டா பார்க்க சொன்ன பூமியில பூமியிலே பூமியிலே பழகி வர்ண பாறை உண்டா பாறை உண்டா பழகி வர்ண வாரை பாறையிலே முதர்களும் பெருமை
புற்றருகில் சரி, அதாவது புற்றுக்கள் பலவிதம். அப்ப புச்சுக்கள் பல விதம்ல தாயி. இது ஒரு ரகம். என்ன புச்சம்மா? கரையாம்புற்று, ஊழாம்புற்று. அம்மா எறும்பு பூச்சி. மனுஷன் இருக்கக்கூடியது ஒரு புத்து தான். நம்மளும் இருக்க 4 செவத்துக்குள்ள இருக்கு, அதுவும் ஒரு புச்சி தானே. அதான் சரி. ஆண்டு வருகிற போது யாரெல்லாம் நாகமுடி அரசரும் நாகக்கண்ணியும் அவள் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் அழகுடனே ஆண்டு வர்றார். அனவுடனே ஆண்டு வருகிறார்கள்வா இருவேர்களும். கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்ததா? கிடையாது கிடையாது, லஞ்சம் கொடுத்திருக்குமா? 1000 காலத்து பயிர். சரி. ஏன்னா 100 காலத்து பயிர்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. கிடையாது கிடையாது, கல்யாணம்னு சொன்னாலே 1000 காலத்து பயிர்னு சொல்லுவார்கள். யாரு சொல்லி போட்டாலும் தெரியல. சரி. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஐயா சரியம்மா, இவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த அம்மா கொஞ்சம் இறங்கி போகணும்ல, விட்டு கொடுத்து வாழணும். சரி. விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா என்னைக்கும் கெட்டு போக மாட்டான். கெட்டு போகவே மாட்டார்கள் அம்மா. கெட்டு போன்னு நினைப்பாம்ல, அவனுக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கா, மனசே வராது தாயி. அப்படி கணவனும் மனைவியுமாக, கணவனும் நல்ல மனைவியுமாக, சினங்கிளியுமாக, மைக்கும் நல்ல ஸ்டாண்டும் போல ஆண்டு வருகிற போது ஆமா 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 கண்ணை இமை காய்ப்பது போலும் இதயமும் துடிப்பும் போலவும் ஆண்டு வருகிறார்கள். அதற்கு சொத்து சொத்து இருக்கே, சுகம் இருக்கே, சத்திடவும் விதி இருக்கே, ஆடுறேக ஆடுறேக அடுக்குமத்தை வீடு இருக்கு, ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு, ஏழு கோலம் பரவோருக்கு, ஏழு கோலம் பரவோருக்கு, ஏராளமா செல்வம் உண்டு, வரமோ உண்டு, ஏரி கோலம் பரவோருக்கு, ஏராளமாய் செல்வம் உண்டு, அவள் நாகக்கண்ணி வெண்கொடியானவள் நாகராஜ மன்னரை அழைத்து கொண்டு என்ன சொல்லுகிறாள்? இத்தனை வருடமாச்சு எனக்கு ஏந்தும் பிள்ளை இல்லையே, நமக்கோ ஏந்தும் குழந்தை இல்லையே நாகமுடி அரசா, உனக்கு நான் பிள்ளை, சரி எனக்கு நீ பிள்ளை. ஆமா, ஐயோ பைத்தியக்கார மனுஷா, சரி உமக்கு நான் குழந்தை எனக்கு நீங்க குழந்தைன்னு சொல்லுதீல. ஆமா ஆமா, இந்த சவுத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள இருக்கும்போது நாம் இருவர் நமக்கே இன்னொருவர்னு சொல்லிக்கிடலாம். சரி. ஆமா, இப்ப நடந்துச்சுதான் அன்னதானம். ஆமா, அங்க போய் உட்கார்ந்துருப்போம். சரி. என் கூட படிச்ச பெண்ணெல்லாம் வருவா. என்ன என் மூக்காய் உன் பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு கேப்பா. சரி. அழுக்கு சாரத்தை உடுத்தி சாப்பிட்டு இருக்கு பாரு என் பிள்ளைன்னு நான் உங்களை கை காமிக்க முடியும். அது எப்படி? ஆமா, ஊரார் மதிப்பாருக்கு தக்கண்டி நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா? ஆண்டவன் கொடுக்கணும்ல. சரி, நம்ம கேட்ட உடனே கொடுத்துருவாரா? ஆமா ஆமா ஆமா, கேட்டு கேட்டு அழணும். அதனால சரி, நாகலோகம் வட்டணத்தில் நாகராஜ மன்னனை அழைத்து, நாகராஜ மன்னவனை அழைத்து நாகக்கண்ணி வெண்கொடியானவள் என்ன என்னம்மா சொல்லுகின்றா? ஒரு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே அமையா, அதாவது ஆண்டவன் கையில இருக்கு. சரி, கத்திரிக்காய்னா கடையில போய் எடுக்கலாம், முருங்கைக்கான முத்தத்துல களவன்றலாம், மாங்காய்னா ஆமா தோப்புல பறிச்சிடலாம். ஆனா இது புள்ளை யார்கிட்ட போய் பறிக்க? பிள்ளை வேணுமா, அடுத்த ஆள் பிள்ளை வேணுமா, 5 நிமிஷம் எடுத்து வச்சுக்கிடலாம். தரமா இருக்காது. 3ஆம் பக்கம் என் பிள்ளைய கூட வாங்கிட்டு போயிருவோம். ஆமா ஆமா, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல இல்லையா? அம்மா, சரி. சாலையில் ஒரு வரமசாரி காகாய் குமார், சாதி காகாய் குமாரம், சாதி காகாய் ஆகாரே சனத்திலே இருந்தால் வாரே, சனத்திலே இருந்தால் வாரே, சாரி காய் பெருப்போ, காய் பெருப்போ, காய் பெருப்போ, அந்தரோடு சேர்வதப்போ, சேர்வதப்போ, அந்தரோடு சேர்வதப்போ, சேர்வதப்போ, சாரி காய் பெருப்போ, காய் பெருப்போ, காய் பெருப்போ, என் ஜனத்தரோடு சேர்வதப்போ,
அவள் ஒரே ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி பிள்ளை இல்லனா பெண்களுக்கு ரொம்ப வருத்தமா ஆமா இருக்கும். ஆமா பெண்ணா பிறந்தவா சரி பாவம் தானே அம்மா அர்த்தத்தோடே இருக்கிறம்மா என்ன செய்வா? என்ன செய்ய பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா. ஆமா, பச்சை தண்ணி குடிக்க மாட்டா. அடேங்கப்பா பிள்ளை இல்லலாம் வருத்தத்துல. ஆமா பிள்ளை இல்லைன்னு சொல்லி அப்படி வருத்தத்துல இருந்திருக்கா அந்த காலம். சரி 30 வயதாச்சு விடுதலைக்கு பிள்ளை இல்லை. 40 வயதாயும் இந்த நாட்டையாலே ஒரு குழந்தை இல்லை. 50 வயதாச்சு சரி அரசால ஒரு பிள்ளை இல்லையே மன்னவா. நமக்கு 60 வயதாயும் நமக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. நான் யாருக்கு எந்த விதமான பாவமும் செய்யலையே. கை விளங்கி நான் யாருக்கு எந்த விதமான பாவமும் செஞ்சது கிடையாது. அப்புறம் உனக்கு பிள்ளை இல்ல தெரியல ஆண்டவன் ஒருத்தர் சரி கேட்க முடியும். ஆமா ஆமாம்மா நம்ம கையில என்ன இருக்கு? சரி குழந்தையானது இல்லையே மன்னவா. இல்ல இல்ல ஆமா அப்ப பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாள் பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரிய பாரு. என்ன பக்கத்து வீட்டு 10மா தானே. ஆமா 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அடேங்கப்பா 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா. வத வத வதன்னு முந்தானே பிடிச்சிட்டாலே இது. ஆண்டவன் அதுல ஒரு பிள்ளைய கொடுக்கலையே. கொடுக்கலையே ஏத்த விட்டு யாகாமரத்தை பாரு. என்ன 7 பிள்ளைகளுக்கு தாயா இருக்காமா. இருக்கட்டும். ஆமா முத்தத்துல இருக்காளா மூக்காயி. அம்மா நானும் அவளும் ஒன்னாதான் படிச்சோம். ஒரே மேடையில தான் தாலியை கட்டினாரு. அப்படித்தான் கெட்டப்படாது. ஆமா கட்டுனாரு. அவர் புருஷன் அவருக்கு, என் புருஷன் எனக்கு. அதான் அவளுக்கு 3 குழந்தை முத்து மாதிரி இருக்கு. சரி எனக்கு பாரு என் புருஷன் மட்டும் தான் இருக்கான் கல்லு மாதிரி. தவிட மாதிரி என்ன செய்ய சரியா போச்சு. ஒரு குழந்தையானது இல்லையே மன்னவா. இல்லன்னா வருத்தப்படுதா. சரி இருக்கவா வருத்தப்படுதா. இருக்கவளும் வருத்தப்பட ஏக்கடா பெத்தோம். நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கணும். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் பிள்ளையே பெற்றிருக்க மாட்டேன். கல்யாணம் முடிச்சிருக்க கூடாது. அது வத வதன்னு அலையுது. அதானே. சரி அப்ப பிள்ளை எல்லாரே குறைகளை சொல்லும் போது அவன் சொல்லுகின்ற போது ஏ அம்மா ராகண்ணி வாங்க என்ன முகம் கொடுத்து பேசாதீரும். நமக்கோ வேணும் வேண்டாங்கிற சொத்து சுகம் நிறைய இருக்கு. ஆமா சொத்துலயும் குறை கிடையாது சுகத்திலையும் குறை கிடையாது அல்லவா நமக்கு. பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்த்தா என்ன. நம்ம பணம் கொடுத்தாதான் எல்லாம் கிடைக்க. காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி விட்டுமானா விட்டுமானா பணத்தை பாரு. பீரோல திறந்தா ஒரே பணமா தான் இருக்கு. அது இருந்து என்னைய பணத்தை செலவழிக்க ஒரு குழந்தை நிம்மதி இல்லையே. ஆமோ எல்லாம் இருக்கு. சரி நம்மளுக்கு ஒரு புள்ள இல்லையே. ஒரு குழந்தையானது இல்லையே. பணத்தை கொடுத்திருக்காரு அள்ளி. சரி இங்க புள்ள இருக்கு. ஆமா சொத்து சுகம் இருக்கு. சொத்தால குழந்தை இல்ல. வேணும்ல அவளுக்கு அடுத்த நேரத்துக்கு சோத்துக்கே வழி கிடையாது. கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய குடும்பம். சரி பத 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 அலையுது. வாட்டு வச்சிருக்கா. நேரத்துக்கு சாப்பாடுக்கே ஒரு காய்கறி பச்சையா தின்னுட்டு தான் வயிற்று நிறைக்கா. ஏன் அவ வீட்டுல ஒரு குடும்பம் குழந்தைகளுக்கு பஞ்சம் கிடையாது. அதுதான் இவ வீட்டுல சொத்து சுகம் இருக்கு. அந்த சொத்து ஆளுவதற்கு ஒரு குழந்தை கிடையாது. அதுதான் ஆண்டவனுடைய சோதனை. ஆமா ஆமா சோதனைனா சோதனை பேர்பட்ட சோதனை. அம்மா அப்ப பணங்காசு நிறைய இருக்கு. சரி பிள்ளைய வாங்கி வளர்த்தானே. வளர்த்தா என்ன தப்பம்மா. வாங்கி வளர்த்திடலாம். தொட்டில கடக்கத தூக்கிட்டு வந்து வச்சுக்கிடலாம். ஆமா சரி கூட்டத்துல பாரு பிள்ளை டவுசர் தபால் பெட்டி மாதிரி போட்டிருக்கான். என்ன சுவாக்கா உட்கார்ந்திருக்கா. அதான் கேர் எப்படி கட் பண்ணிருக்கா பாத்தியா. ஏட்டி பிள்ளைய பாரு எப்படி இருக்கா பல்லு. அவ பெத்த பிள்ளைனா இப்படி விடுவாளா. அவ பெத்த பிள்ளையா இருந்தா அழகா ஒரு கவுனு போட்டு கொண்டு வந்து விட்டுருப்பா பந்தலில. இது அரை டவுசர். சரி அது காத்து வாங்குது. ஆமோ அம்மையா. அதனால என்னம்மா தாம் பிறக்கணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் அந்த பிறவியானதுன்னு சொல்லுவாங்களே. ஏன் என்ன காரணம். ரத்தம் தான்
தான் துடிக்கும். சரி. பக்கம் துடிக்காது. ஒருபோதும் துடிக்கா. துட்டு இருக்க வரைக்கும் அடுத்த புள்ள அம்மா அம்மான்னு சொல்லும். சரி. துட்டு கல்லாப்பட்டி காலி ஆயிட்டுனா இது யாருன்னே தெரியாதுன்னு அண்ணாதான் சொல்லிட்டு ஓடிரும். ஓ இப்படி வேற இருக்கா? இருக்குல்ல. அதனால அடுத்த பிள்ளை எத்தனை நாளைக்கு அம்மான்னு சொல்லும்? முடியாதுல்ல தாய். அதனால நீங்க ஏமா குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுதிய? சரி. என்ன வேணுமா தத்து எடுத்துக்கங்க. இல்ல டெய்லி நைட் ஒரு 285 செலவாகும். இல்லப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ₹1 தரலாம். சரி. இந்த புள்ள நமக்கு வேண்டாம். வேண்டாமா? அதனால அமையா நாகராஜனை இழைத்து நாகக்கண்ணி பெண்கொடியா நாகக்கண்ணி பெண்கொடியானவள். இனி பிள்ளைக்கு நான் யாருகிட்ட போய் சொல்ல முடியலையா? 2ஆம் தடவை ஒரு கல்யாணத்தை முடிக்கலாமா? ஆமா 2ஆம் தடவை ஒரு கல்யாணத்தை முடிங்களா? எங்க சித்திமா சீனியம்மா சும்மா தான் இருக்கா. அவளை வேணுமா கொண்டு வந்து கல்யாணம் முடிங்க. ஓ அவள அவன் வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா என்ன அம்மான்னு சொல்லும்ல. கட்டாயம் சொல்லு. கண்டிப்பா சொல்லுமா. அது அந்த காலம் சொல்லியிருக்கா. ஆமா அந்த காலம் சொல்லியிருக்கா. எனக்கு குழந்தை இல்லைன்னா 2ஆம் தடவை ஒரு கல்யாணம் முடிங்க, அப்படியாவது ஒரு குழந்தை கிடைக்கான்னு பாப்போம்னு. இப்போ உள்ளவ சொல்லுவாளா? இப்போ உள்ளவ சொல்லவே வேண்டாம். அவன் கூட்டிட்டு வந்துருவான். அங்க ஒண்ணு கேட்டா காருக்கு டயர் 4 வச்சு ஒண்ணு வச்சிருக்கு செப்பினி. அதான் 6 அடி மனுஷனுக்கு செப்பினி வேண்டாமா? வச்சுக்கலாம். அழகு போல வச்சிருக்கான் பொண்டாட்டி. அது ஒண்ணு என்ன குரங்காட்ட வச்சிருக்கான் செப்பினி. 12 செப்பினி ஆனாலும் வச்சுக்கிட்டு. சரி. அவன் தைரியம் இருக்கு. திக்கு திக்கு தசைக்கும் ஒவ்வொன்னு. அத நம்ம சொல்லப்படாது. கூடாதும்மா. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம சொல்லுகிறா நாகமுடி அரசமன்ன அள்ளி பணம் கொடுத்திட்டாரோ அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாரோ கொடுத்திட்டாலோ அழகை போல இடையாதம்மா அழகை போல இடையாதம்மா அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ சொல்லு தங்கோ ஓடு தங்கோ அழகை போல இடையாதம்மா லட்சம் பணம் கொடுத்திட்டாரோ கோடி பணம் கொண்டு போய் கொடுத்தாலும் 2ஆம் தடவை வரவளுக்கு உன் குணம் இருக்குமா நாகக்கண்ணி? இப்படி எல்லாம் சொல்லாத. எனக்கு சங்கடமா இருக்கு. மனசு சங்கடமா இருக்கு. எனக்கு கேட்காதம்மா. அப்ப கவலைப்படக்கூடாது, அழப்படாது. சொன்ன பேச்ச கட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நமக்கு ஒரு குழந்தை கவலைப்படாது. ஆமா குழந்தைய கொடுப்பான் என்று இந்த அம்மா நாகக்கண்ணி வெண்குடியானவள். அவள் நாகக்கண்ணி வெண்குடியானவள் நாகவுடைய அரசனை அழைத்து சொல்லும் போது ராஜவண்ணா நான் யாருகிட்ட இனி சொல்ல பாவமே செஞ்சது கிடையாதியா எங்க ஐயால. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கல்லும் கரையும்னு சொல்லுவாங்களே. அடிவேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் தானம்மா. நான் சரி இருக்கட்டும். சரி என்னைக்காவது ஆண்டவன் முழிச்சு பாப்பாரு, என்ன திறந்து பாப்பாரு. நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்பமாச்சு நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்கான்னு பாத்துடலாம். கண்டிப்பா கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இனி யாருகிட்டையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாள் பாருங்க. ஆண்டவனை நோக்கி அல்லும் மகளும் தவம் இருக்கிறாள். அவள் தவம் இருக்கிறாள். நாகக்கண்ணி பெண்கொடியானவள் தவம் இருக்கும் போது என்னம்மா தாரி வெள்ளை ஆண்டவன் படி இழந்துட்டு வாரேன். ஆமா நான் பூலோகத்துல போய் நான் இருக்காங்களா மக்கா. சரி உங்களுக்கெல்லாம் படி இழந்து வாரேம்மா பார்வதி.
அப்படியா? ஆமோ ஆமாம்மா. நீங்க படியளக்க போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் வாரேன். நானும் வருகிறேன் பகவானே. இல்ல பார்வதி, எட்டி பார்வதி, நீ பூலோகம் வந்தால் கைலாசம் இருளாக இருக்கும். ஆமா, கைலாச வாசல்ல ஒண்ணு சக்தி இருக்கணும், இல்லன்னு சொன்னா சிவன் இருக்கணும். ரெண்டு பேர் இல்லனா? ஆமா, ரெண்டு பேரும் இல்லன்னு சொன்னா அந்த கைலாசமே கைலாசமா இருக்காது, வெறிச்சோடி இருக்கும் பார்வதி. வெறும் மையமா இருக்கும். ஆமோ ஆமாம்மா. நான் போய் அளந்துட்டு வா. அது வருகிறேன் பார்வதி. என்று ஏன் ஆண்டவன் சிவபெருமான் சொல்லிவிட்டு பகவானோ சொல்லிவிட்டு வாரவனு சொல்ல அடம் பிடிக்க. ஆமா, பிடிவாத காரியம் இல்லாம கண்ணனோட தங்கச்சி இரண்டு பேர்களும் ஆமா எங்கய்யா வராங்க? எங்கம்மா வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலை பாலோவிட்டார். ஒரு சோனாயா இருட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக வட்டேனமா ஓசராச நாடு விட்டு புல்வரிய வட்டேனமா பார்வதி வழிமறிக்கிறாள். என்ன காரணமா? ஏன்னா ஒரு புள்ள தெரியாத வேலை பார்க்க. என்ன செய்கிறான் பாருங்கள். எந்த வேலை பார்த்தாலும் சரி, தெய்வத்துக்கு ஒப்பந்தமா நடக்கும். ஆமா, எந்த வேலை செய்தாலும் சரிமா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. நினைக்க மாட்டேங்க. ஆமா, எந்த வேலை செஞ்சாலும் சரிதான். சரி சரி, சில பேர் நினைக்க மாட்டேங்க. ஆமா, கை வழங்கி செய்ய மாட்டேங்க நிறைய பேர். அதான் அங்க பாரு, பொங்க கொடுக்கலாம், அரை கிளாஸ் தான் கை வழங்கி செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் சரிதான். அதை கொடுக்காம இருக்கலாம். சரி, அதனால அமையா அப்ப பார்த்த உடனே என்ன செய்கிறார்கள் பாருங்க. வந்து 10 குட்டிக்கு ஓனரா இருக்கான். ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்காம அந்த பாலக. ஆமா, சரி, அதாவது முனிக்கொப்பல இருந்து அடிகொப்ப வெட்டுதான். அடியருவ முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுனா கொப்பு உடஞ்சு கீழே விழுவோம்னு தெரியாம தானே. அவ்வளவுதான் அறிவு கொழுந்து. என்ன செய்ய? பார்வதி பாத்துட்டா. ஐயா பகவானே, சாமி அங்க பாருங்க, அந்த பாலகனை பாருங்க சார். என்ன வேலை பார்க்காம பாத்தீங்களா? அம்மையா, அவனாட்டு பார்க்க நமக்கு தேவையில்லை. பார்வதி அவனோட விதி அவ்வளவுதான். பார்வதி இல்ல ஆண்டவனே, என்னப்பா அவனை நம்ம எப்படியாவது பிள்ளைய காப்பாத்தி. சரி, அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அம்மான்னு சொன்னாமனா? ஆமா, அம்மான்னு சொன்னா பார்வதா தேவியை நீ போய் காப்பாத்தி வா. அப்பான்னு சொன்னாமனா? பகவான் நான் போய் காப்பாத்தி வருகிறேன். அம்மா ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, வெயிட் பண்ணுதாங்க இப்படி மரத்த அடியில. ஆமா, மரத்தடியில இருந்து பாக்காங்க. செண்டால வாயில ஒரு வார்த்தை வந்துடா. என்னம்மா சொல்லுகிறா சிறுவன்? அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை, சொல்லவில்லை என்று சொன்னானே, என்று சொன்னானே, தானே ஓய்வு விட்டான் சொன்னானே, ஆவி செத்த என்று சொன்னானே, தானே போனானே. உடனே பார்த்தார். என்ன 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 அவனுடைய விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது. கீழே விழுகும் போது அம்மான்னு சொல்லியிருந்தா தாய் பார்வதி போய் காப்பாத்தி இருப்பா. சொல்லிருக்கா அம்மான்னு சொல்ல பகவான் போய் காப்பாத்தி இருப்பாரு. அந்த விதியை பாத்தீங்களா? மேல இருந்து கீழே விழும்போது என்ன சொல்லிட்டு விழுந்தான்? செத்தேன். செத்தேன்னு விழுந்தான். செத்தே போனா. அதாவது சரி, வாக்கு சனியும் போக்கல. ஆமா, இன்னைக்கும் சொல்லுவாங்க வாக்கு செல்லையும் போக்கல இருக்குன்னு சொல்லி. அப்படின்னா ஆமா, எங்க போனாலும் போயிட்டு வாரேன்னு சொல்லணும். சரி, நான் போறேன், போ நான் போறேன். விழுந்தாம்ல. சரி, தாயேன்னு விழலாம். ஆமா, தாயே பத்திரகாளின்னு விழுந்திருக்கலாம். கடவுளேன்னு விழலாம். ஆமா, கீழே விட்டு குழந்தையால பத்திரகாளி அம்மா எம்மான்னு சொல்லி விழுந்திருக்கலாம். சொன்னா கிடையாது. இல்ல இல்ல, செத்தேம்னு சொன்னா அன்னையோட போனான், சோலி முடிஞ்சது. ஆமா, இப்போ நமக்கு கால்ல ஒரு கல்லு தட்டினாலும் ஒரு முள்ளு குத்துனாலும் என்ன செய்யணும்? தாயே பத்திரகாளி, ஐயா சொடல, ஐயா நாராயணான்னு சொல்லணும். சரி, அங்க நம்ம கூட்டாளி என்ன சொல்லுது? கால்ல ஒரு கல்லு தட்டுச்சுன்னா சனியம் பிடிச்ச கலவர. ஆமா, கல்லுக்கா சனியை பிடிச்சிருக்கு. என்ன செய்ய? அப்படிலாம் சொல்லுதா? உனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. நமக்கெல்லாம் பிடிச்சி நீக்கி 7.5 சனிய. அதான் அக்கிரமத்துல நீக்கி. அதான் சரி, அதனால அம்மா இந்த அம்மா பார்வதி அங்கிருந்து பயணமாகி, அவர்கள் 2 பேரும் பயணமாகி பணமாக வணங்கடந்து வணங்கடந்து ஆ
தெரியுதா? யாரம்மா இருக்கிறா? நாகலோகத்துல நாகமுடி அரசனும் நாகக்கண்ணியும் அவள் நாகக்கண்ணி வெண்கொடியானவளோ பிள்ளைக்காகவே தவம் இருக்கிறாள். ஒரு குழந்தைக்காகவே அங்கு தவ இருக்க பார்வதி வழிபறிச்சுட்டா. என்ன சொல்லுகிறா? அவங்க கேட்ட வார்த்தை நம்ம கொடுக்கணும். ஆமோ பகவானே, அவங்களோ கேட்க பிறந்தவங்க, நம்மளோ கொடுக்க பிறந்தவங்க. யாரு எது கேட்டாலும் கொடுக்கலாம். சரி, புள்ள வரம் கேட்டா கொடுக்க முடியாது. எதற்காக சுவாமி? அதாவது என்னப்பா? நாகமுடி அரசன் சரி ஒரு காலத்துல முன்னொரு காலத்துல வேடவர் குலத்திலே பிறந்து, ஆமா வேடவர் குலத்திலே பிறந்தல்லவோ ஜோடி புறா, சரி ஜோடி யானை, ஆமா ஆமா அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, மான், ஆமா அதுலலாம் ஒரு மானை சுட்டுருக்கான் பாருங்க, வில்ல வச்சு. சரி வில்லு அம்ப வச்சு ஏவி இருக்கான். அது வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி மேல போய் பட்டிருக்கு. போட்டானா குட்டியே இளங்கரியா இருக்குன்னு அதே அவிச்சு சாப்பிட்டுட்டான். மானையும் சுட்டுட்டான். மானையும் சுட்டு மானுக்குள்ள இருக்க குட்டியா வச்சு சாப்பிட்டுட்டான். அம்மா வெந்து பாதி அரவேக்கடையுமா நல்ல இளங்கரியா இருக்குமாம்மா. சரி எலும்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது, லவக்கு லவக்குங்க. அவன் அப்படி சுட்டு சுட்டு சரி வேட்டையாடி சுட்டு தின்றுருக்கான். ஆமா ஆமோ 7 ஜென்மம் எடுத்தாலும் ஏந்தும் பிள்ளை இல்லை, அவனுக்கு ஏந்தும் குழந்தை கிடையாதல்லவா. சரி அவனை விடுங்க. நாகக்கண்ணி இருக்கல்ல, அவ வீட்டுக்காரிய பாருங்களேன், பாவமா இருக்காளே. முகத்தை பாரியா, பால் வடிஞ்ச முகமா இருக்கு. சரி ஊரை ஊத்து வலையில போட்டுறவங்களுக்கு ஐயோ போட்டு குடிக்க வேண்டியதானே. அதனால என்னம்மா அவ பண்ணின பாவம் இருக்கு. அவ என்னம்மா பாவம் செய்திருக்கிறா? ஒரு காலத்துல ஆமோ அமையா மருத்துவர் குல பெண்ணாக பிறந்து, மருத்துவர் குல பெண்ணாக பிறந்தல்லவா கர்ப்பமா இருக்கிறவள கருகலைச்சிருக்கா. சண்டால பாதகத்தி என்ன தலைவலிக்கு மருந்து கொடுத்தாளா? இல்லல்ல. வயிற்று வலி முதுகுவலி பாமுழுத்தும் கத்துதான் அதுக்கு மருந்து தந்தாளா? தரமாட்டா. ஆமா கர்ப்பமா இருக்கவள பச்சை இலை கொடுத்து கருகலைச்சு விட்டுருக்காள. சண்டாளி எத்தனை பேரு கருவை கலைச்சிருக்கா. அதே மீறி பிறந்துச்சுன்னு சொன்னா சரி மடியில போட்டுக்கிட்டதா கள்ளிப்பால குறைய சங்கல ஊத்தி குடியில உள்ள இளவைய பத்தமான குடியில கள்ளிப்பால ஊத்தி கொண்டு இருக்காள. அப்படிலாம் குடுக்கல சில பிள்ளைகளுக்கு. சரி அதனால அம்மா குலம்னால அவங்க தொழில அவங்க கரெக்டா செய்வாங்க. அதானே அம்மா நீங்க காலி பண்ண சொன்னா காலி பண்ணுவாங்க, இருக்கட்டுன்னு சொன்னா இருக்கட்டு வச்சுக்கிடுவாங்க. வேலை அது. அவ டியூட்டி அதா இருந்தாலும் அந்த பாவம் இப்ப முடிக்கல ஐயா. அவன் ஆத்துக்குள்ள போய் நாகக்கண்ணி காலை கழுவுதா பாத்துக்கா. பக்கத்துல ஒருத்தி காலை கழுவுதா, மீன் நல்லா கொறிச்சிட்டு போகுது. இவ காலை கழுவுதா, மீன் வந்த மீன் தூரம் ஓடி போகுது. அப்ப காரணம் என்ன? இவ பாவம் பண்ண பேத்தானே. பாவம் பண்ணா மீன் கிடைக்காதுல்ல. அப்ப நாளைக்கே ஒரு பாவம் பண்ணிட்டு ஆத்துல இறங்கணும். அதான் நல்லது பண்ணலாம். சரி இது வரைக்கும் பண்ணல. அதனால ஆமையா ஒரு பிள்ளை இல்லை சொன்னவுடனே குழந்தை இல்லைன்னு சொன்ன போது வீட்டின் பிரகாரம் பிள்ளை வரை இருக்கான்னு பாக்கணும். பிள்ளை வரை இருக்கான்னு பார்த்தாங்களா? 1138 பக்கம். சரி ஏட்டை எடுத்து பார்க்கும் போது அவ ஏட்டை எடுத்து பார்க்கும் போது இல்லைங்கிற வார்த்தை தெளிவா இருக்கு. இல்லங்கிற வார்த்தை தான் இருக்கு. ஆமா இருக்குங்கிற வார்த்தை இல்ல. சரி அப்ப சக்தியுடைய அம்சத்திலே 8 விரல் பிறகு 8 நல்ல விரல்கள் பிறக்க வேண்டும் அல்லவா தாய் பார்வதி அம்சத்துல. அப்படி 8 விரல் பிறந்தால் ஆபோ அமையா நாகமுடி அரசனுக்கு வெள்ளை வரம் கொடுக்கலாம், அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கலாம். சக்தியோட அம்சத்தில் நல்லா வரல்கள் அதாவது என்ன சக்தியுடைய அம்சத்திலே 8 பரல் பிறந்தது உண்மை. ஆமா 8 நல்ல பரல்கள் பிறந்தது உண்மை அல்லவா? சக்தியுடைய அம்சத்திலே 8 பரலையும்
நாகமுடி அரசனுக்கு பிள்ளையாக கொடுக்கணும். குழந்தையாக கொடுக்கணும் அல்லவா? நாகமுடி அரசனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கும். அவளுக்கு 8 பிள்ளையாக பிறந்தால் ஆமோ ஆமம்மா மஜ்ஜரிசி வனத்திலே மகிடாசூரனை சங்காரம் செய்வதற்கு மகாளியாக பிறக்கணும். பிறக்க வேண்டும் அல்லவா? அந்த அசுரனை அழிப்பதற்கு சரி 8 காளியாக பிறக்கணும். பிறக்கணும் அல்லவா? அப்படி பிறந்தால் தான் அவனை கொல்ல முடியும். சரி நாகமுடி அரசனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கலாம். பிள்ளை வரம் கொடுக்கலாம். அவனுக்கு குழந்தை இல்லாத குறைகளை தீர்க்கலாம். சரி தேவர்கள் அல்லல்களையும் தீர்க்கலாம். ஆமோ ஆமம்மா 8 வரலை வாங்கி கொண்டு சரி வாடாக வாடாக ராஜா ராஜா நாகராஜா உனக்கு நான் 8 பிள்ளை வரம் தருகிறேன். ஆமா 8 குழந்தைகளை தருகிறேன் அப்பா. நாகராஜமன்னா பிள்ளையுடைய கவலை வெறும் கவலை தீர்ந்தது. உனக்கு பெருங்கவலையோ தீர்ந்ததல்லவா? மைந்தனுடைய கவலை வர கவலை தீர்ந்தது. இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. ஒரு பிள்ளைக்கு 8 பிள்ளை தாரம்னா ஆமா 8 குழந்தைகள் கிடைக்கும் போது சந்தோஷம் தானே எனக்கு. அள்ளும்ல. ஆமா ஆமோ இவ்வளவு வருஷம் ஆகி குழந்தை இல்லன்னு வருத்தப்பட்டு நடந்தோள். சந்தோஷத்துல ஆத்துக்கு விடக்க வெள்ளத்துல அள்ளிட்டு போகுது. சும்மாவே வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இப்போ குழந்தை கிடைச்சுன்னு சொன்னதுதான். சரி அடேங்கப்பா வானத்துக்கு பூமிக்கு நிக்கா கிளிப்பம்ல. ஆமா ஆமா 8 குழந்தைகள் பாத்தியலா? இல்லாதவனே கிளிக்கா. ஆமா இல்லாதவங்களுக்கு இருக்கும்போது அப்ப எப்படி இருக்கும்? அதான் சரி தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். ஆமையா அப்ப ஒரே ஒரு பிள்ளைக்கு நீ தவ இருந்த. ஆமா நாகமுடி அரசமன்னா நான் உனக்கு 8 பிள்ளை தரேன்பா. கவலைப்படாத 8 குழந்தைகள் தருகிறேனப்பா. உடனே இவனுக்கு ரெட்ட சந்தோஷம். அம்மா உனக்கு இப்ப குழந்தை வர வேணுமா ஐயா? அதான் வேண்டாமா? 2 இருக்கான். 2 இருக்கோ? சரி வேணும்னா சொல்லுங்க பகவான்கிட்ட சொல்லி வாங்கி தரோம். இல்ல ஒரு அளவுதான். சரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சு. ஆமா அமிர்தமே நஞ்சு. ஆனாலும் குழந்தை செல்வமானது நஞ்சாகாதுமா. ஏன் 11 பிள்ளை பெத்தாலும் 12வது பிள்ளை குப்பை தொட்டிலே கொண்டு போடுதா? போடமுடா. இது என் பிள்ளைதான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிடுதல்ல. ஆமா அவ வயித்துல பெத்தால. பாத்தீங்களா அப்புறம் எப்படி குழந்தை மட்டும் நஞ்சாகும்? போதும். ஆமா ஆமா பச்சை மட்டை காய வச்சு வரிசையா கொடுக்க வேண்டாமா? இப்ப 12 எல்லாம் பெத்தா சரி அவ்வளவுதான் பள்ளிக்கூடம் தாங்க. ஆமா பள்ளிக்கூடம் தாங்க. அதுல அதான் தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஆமா சரி அதனால அமையா நாகராஜன் நாகக்கண்ணி இடத்திலே இடத்துல வந்தல்லவா? நாகக்கண்ணி ஒரு வடியா இருக்கா. வருத்தமத்துல இருக்கா. கேட்டி உனக்கு என்ன வருத்தம்? யாரு எங்களுடைய மகன் நாங்க வந்துகிட்டு எனக்கு குழந்தை இல்லையா? எனக்கு செல்லு பாக்க தான் போதும் அவனுக்கு. சரி அதானே அவனுக்கு அந்த கை வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா நோண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால நாகக்கண்ணி இடத்திலே நாகமுடி அரசன் என்னம்மா சொல்லுகின்றான்? பிள்ளையோட கவலையாரு பெருங்கவலை தீர்ந்துரடி பெருங்கவலை தீர்ந்துரடா கவலையாரு மணக்கவாலை தீர்ந்துரடி மணக்கவாலை தீர்ந்துரடி குழந்தையோட கவலையாரு கவலையாரி கவலையாரி கொடுங்கவாலை தீர்ந்துரம்மா தீர்ந்துரம்மா கொடுங்கவாலை தீர்ந்துரம்மா
பெருங்கவலை பெருங்கவலை தீர்ந்தது நாகக்கண்ணி. அப்படியா? கடவுள் நம்ம கண்ணை திறந்து பார்த்துட்டாரு. அப்ப இவ்வளவு கடவுள் உறங்க சரி. இவ்வளவு நாளும் நமக்கு குழந்தை வர இல்லல்லம்மா. சரி. பகவானை நோக்கி தவ இருந்ததுனால நமக்கு பகவான் இறங்கி வரம் கொடுத்திருக்காரு. அப்படியா? ஆமா நாகக்கண்ணி. அப்படி கொடுத்த உடனே பகவான் கொடுத்த போது 8 பொருளை வாங்கி கொண்டு ஈஸ்வரன் கொடுக்க அம்மா 8 குழந்தைகள் சொல்லிட்டீல. சரி. 8 என்ன குழந்தைகள் அம்மா? எங்களை மாதிரி பொண்ணு. உங்களை மாதிரி பொண்ணா? பையன் கிடையாது. உங்களை மாதிரி பெண்கள். அப்போ ஆமா ஆமா 8 அழகான பெண் குழந்தைகள் அம்மா. டவுசர் கிடையாது, பாவடை குழந்தை. அதேதான். பாவடை குழந்தையா? ஆமா, பாவடை பெண் குழந்தைக்கு பாவடா. ஓ பாவடை குழந்தை. ஆம்பளை வேலைக்கு டவுசர். ஓ டவுசர் குழந்தை. அதுக்கான அப்ப இவன மாதிரி கிடையாது. அது பெண் குழந்தை. ஆமா ஆமா புள்ளையில தான் ரகரகமா போடுதா. ஆமோ ஆமோ. அவன் ரெண்டும் கிடையாது, பாவடையும் கிடையாது, டவுசரும் கிடையாது. அதுல பாதி இதுல பாதி. கெடுத்துட்டீல. ஐயா அப்படி இருக்க கூடாது. பாரு என்னன்னு பழந்தான்னு செக் பண்ணி. அவர் கூறல. என்னன்னு செக் பண்ணிக்க. அதானே. சரி. அப்ப வார்த்தை விடனை. ஆமா 8 அழகான பெண் குழந்தைகள்னு சொன்னதுதான். 8 வரல்களை எடுத்து உன் மனைவி இருக்கிறாளை. அவள் நாகக்கண்ணி பெண் கொடியானவள். நாகக்கண்ணி இடத்திலே கொடுத்த உடனே பத்திரமா வச்சுக்கிட்டா. 41 நாளாகவே ஆமோ அமையா. வெயில் அடியாமல் அனலதுவும் அடியாமல் அக்னிகள் அண்டிடாமல் அக்னிகள் அண்டிடாமல் பாதுகாத்து வரணும். சரி. 41 நாள்னா 8 கலசம். ஆமா 41 நாள்னு சொன்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அப்ப 21 நாள்னா அது காமண்டலம் அரை மண்டலம். அரை மண்டலம். சரி. இல்ல முழு மண்டலமே இருக்கட்டும். இருக்கட்டும் வச்சுக்கிடுவோம். காமண்டலமா? கரெக்ட். அறிவு பாரு. ஒண்ணுனா காவாசி. 30 மண்டலம். சரி. அதான். ஆமா 8 வரல்களை எடுத்த உடனே எடுத்த பொழுது சென்றால் அடிக்காமல் அக்னிகள் அண்டிடாமல். ஆமா அப்படி வேர்த்துக்கிட்டே இருக்க கூடாது, கசகசன்னு இருக்க கூடாது. ஆஹா நல்ல பதத்துல இருக்கணும். ரொம்ப கூலிங்காவும் ஆகக்கூடாது. ஆமா ஆமா நார்மலா இருக்கணுமா. ஆமா பிடிக்காது. ஆமா ஆமா ஹீட் இருந்தும் குளிர் இருந்தும் அப்படி இருக்கணும், வெது வெதுப்பா இருக்கணும். எல்லாம் லைட்டா தான். ஆமா ஆமாம்மா அளவுக்கு மிஞ்சிடக்கூடாது. சரி. அப்ப 41 நாளாகவே 41 நாளாகவே இந்த அம்மா நாகக்கண்ணி பெண்படியான அவள் நாகக்கண்ணி பெண்ணாள் அழகுடனே பாதுகாத்து வருகிறாள். பாதுகாத்து வருகிற போது என்ன என்னதாயி இந்த 8 பிள்ளைகளை இப்பதான் பிறக்கணும். ஆமோ ஆமம்மா மத்தியானமும் பிறக்கல. அதனாலே அம்மா சரி அவன் வார்த்தை விடானே என்ன என்ன முட்டையிலே
பிறந்திருக்கிறாள் அல்லவா நாகலோகப்பட்டணத்தில். ஆமா. சரி, நம்மள மாதிரி புள்ள அமைதியா இருக்குமா? அவ எப்பேற்பட்டவள் தெரியுமா? என்னம்மா, சக்தியுடைய அம்சத்திலே பிறந்ததுனால, சக்தியோட அம்சத்திலே பிறந்தாள் அல்லவா அக்கா தங்க 8 பேரும். கிடையாது கிடையாது, அக்கா தங்கச்சி 8 பேரு. 8 பிள்ளை. ஆமா, அக்கா தங்க 8 பேர் அல்லவா? ஆமா. அந்த காலத்துல சொல்லி இருக்காங்க. எப்படி? 5 பெண் பிள்ளையா இருந்தா அரசனும் ஆண்டி ஆயிருவான்னு. அதெல்லாம் அப்பையா. ஆமா, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. 5 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா அரசனா இருந்தாலும் ஆண்டி ஆயிருவான். தாய் இடம்லாம் எடுத்துருவான். இப்ப வினவுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கோ. அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் ஆத்தா புண்ணியத்துல ஒரு 11 பிள்ளைகளும் பொட்ட பிள்ளைகளா பிறந்துச்சுன்னா சரி, அடேங்கப்பா எத்தனை செட்டு, 6 செட்டு வில்லு செட்டு வச்சு நடத்திருவேன். அதானே, தூத்துக்குடியில 1 அடிக்கும், இந்த நேரம் களக்காடுல 1, தூத்துக்குடியில 1, திருநெல்வேலியில 1, நாகர்கோயில்ல 1. 4 செட்டு அழகா இருக்கும். நீ என்ன நினைக்கியோ அதான் கிடைக்கும். பொட்ட பிள்ளைன்னு 12 கேட்டிருக்க, 12 கிடைச்சிரும். 12 கிடைச்சாலும் லக்கு தானே. 12 கிடைச்சா கூட ஒரு செட்டுக்கு கூட அடிக்க போட்டு விடுவேன். அதானே, என்ன கவலையா? ஆமோ ஆமாம்மா. இது என்ன காசா பணமா? எந்த பிள்ளைன்னு இருக்கு, ஆத்தா கொடுத்தா சந்தோஷமா வேண்டிக்கிடுவாங்க. அதேதான் ஐயா, பொட்ட பிள்ளைதான். ஆமோ, காலாகாலத்துக்கு கஞ்சி தரும். ஆமா, நினைச்சுக்கிட்டே இருங்க. நமக்குலாம் இப்போ ஒரு அரடை தான் இருக்கு. எப்படா? ஆமா, அது பீடி சுத்தி போடும், நான் ஊரை சுத்துவேன். வீட்டுல இருந்து பீடி சுத்தம், வேற என்ன, ஊரை சுத்தி சுத்தி வருவேன். சரி, அதான் செய்தி இல்ல. அதனால இந்த அம்பிகை அக்காரங்க 8 பிள்ளைகளும், அக்கா தங்க 8 பிள்ளைகளும் தாயும் தகப்பனும் சர்ப்பமாக இருக்கிறார். தாயும் தகப்பனும் சர்ப்பமாக, அதாவது உடலை பார்த்தேன்னு சர்ப்பம் போல இருக்கிறது. சரி, அவங்க தலையை பார்த்தீங்கன்னா மனுஷங்க போல இருக்கு. அது என்ன, தாயும் தகப்பனும் கர்ப்பமா இருக்காங்க. ஆஹா, சர்ப்பம். பாம்புயா, பாம்பே போல இருக்காங்க. பாம்பே போல. நான் தாயும் தகப்பனும் கர்ப்பமா இருக்காங்க. இல்ல இல்ல, சர்ப்பம் பாம்பு, அந்த பாம்பு மாதிரி இருக்காங்க. அந்த பிள்ளைய பெத்தெடுக்க இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. சரி, இதுல அவ அம்மா அப்பா இன்னுமா மாசமா இருக்காங்க. அதனால 8 பிள்ளைகளும் பிறந்தவுடனே, பிறந்த பொழுது அஷ்ட காளியாக பிறந்தல்லவோ அழகுடனே வளர்ந்து வருகிறாள். சரி, அவள் வளர்ந்து வருகிற போது வரக்கூடிய வேலையில பாட்டி சேனை ஓட்டி குதிரமாய் வளர்த்துவார். வேண்டும்
வளர்த்தார். பொழுது ஒரு வர்ணமாகவே வளர்க்கிறாள் அல்லவா? யாருடைய அம்சம்? யார் அம்சத்துல இருக்க அக்கா தங்கச்சி கட்சி எட்டு தாய் சக்தியுடைய அம்சம். வீர பல்லுக்கும் விரிசடைக்கும் அடையங்கப்பா. ஆமா, கோர வாய்க்கும். ஒரு பிள்ளைய பாரு, இன்னொரு பிள்ளைய பார்க்க வேண்டாம். ஆமா, அக்கா தங்கச்சி 8 பேரும் ஒண்ணு போல இருக்கம்மா. எவ்வளவு ஒரு அழகா இருக்காள்ல. ஆமா, வீடுன்னா அப்படிலாம் இருக்கணும், அக்கா தங்கச்சின்னா அப்படிலாம் இருக்கணும். ஏன் எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கு? ஒரு சில வீட்டுல அக்காவை பார்த்தேன்னு சொன்னா சரி, என்னைய பார்க்க சொன்னா அவளை பாப்பா, தங்கச்சி பார்த்தனா கலையா இருப்பா. ஓ சரி. ஆமா, ஒரு சில வீட்டுல தங்கச்சி கலையா இருந்ததுன்னு சொன்னா அக்காவை பார்த்தனா கருமன தூறு மாதிரி இருப்பா. அது வந்து ஒண்ணு அம்மா டைப், சரி, ஒண்ணு அப்பா டைப், ஒண்ணு அப்பா டைப், இன்னொன்னு மாமன் டைப்ல இருப்பா. நினைச்சேன் கருகருன்னு. அப்படிதானே? கருகருன்னு இருக்கும் போதே நினைச்சேன் ஆமா உடுக்காரு டைப்பா இருக்கும்னு. உடுக்காரு யார் டைப்? உடுக்காரு யார் டைப்? அவ சித்தப்பா டைப். அவ சித்தப்பா டைப்பா. அவ அம்மா அங்க இருந்து வந்தா, சரி, புள்ள குளிச்சிட்டு வாரா, சரி, எதுக்கு போயிட்டாரு? எதுக்கு போயிட்டாரு? சித்தப்பா. சரி, அப்படி சொன்னாங்க. அப்படி வேற இருக்கா? எனக்கு என்ன தெரியும்? ஆனா இவ அக்கா தங்கச்சி அப்படி கிடையாதுமா. இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்ச கிடையாது. அக்கா தங்கச்சி 8 பேரும் அழகா இருக்கா, என் மடங்கு அழகா இருக்கா. ஓ, அது வந்து அம்மோ அம்மையா தாய் ஆத்தாருடைய அம்சம். ஆமா, சத்தியோட அம்சம் அல்லவா? அப்ப நம்மள சொல்லவே வேண்டாம். கூடாது கூடாது. அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு. எல்லாத்துக்கும் மூத்தவளா இருக்காளை என் தாயாகப்பட்ட பத்திரகாளி. 10 கை 10 காலோடு. 10 கை 10 காலோடு இருக்காமா. நரசிங்க ரூபம். ஆமோ, யாருக்கு? யாருக்கு? ஆத்தா ரூபம் எடுத்தா வீர பல்லுக்கும் அடேங்கப்பா தாங்க முடியாது. சரி, அவ அப்பேற்பட்ட அழகோடு. ஆமோ ஆமையா. அடுத்து சந்தனமா இருக்கா. அவ யாருமா? இவதாய சந்தனமாரி. ஆமா, சந்தனம் ஜோலையில வந்தால அவ சந்தனமாரி. ஆமா, உச்சியில கண்ணோடு இருக்கிறாள். அவ யாரம்மா? அவரா உச்சினி மகாளி. என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளி அல்லவா? ஆமா, ஆனா 3 முகத்தோடு குடிகொண்டு இருக்கிறாள். அவ யாரு? அவர் ஐயா ஒப்பிடாரி. ஆமா, எம்மா என்ன? இவதான் காந்தாரி. அவதான் காந்தாரி இல்ல, அவ எப்ப பார்த்தாலும் காந்துகிட்டே இருப்பா. அங்கமெல்லாம் காந்துகிட்டே இருக்குமா. அவளுக்கு உனக்கு வத்தல புகை போடு. ஆமா, வத்தல்ல புகை போட்டோன்னு சொன்னா சந்தோஷமே அத்துக்கிடுவா, பிடிச்சுக்கிடும் அவளுக்கு. சரி, அதனால ஆமோ மாறி மாறி பிறந்தா. ஆமா ஆமா, இருக்கங்குடியில ஈராத்து மத்தியில கோட்டை கட்டி இருக்காளே என் தாயாகப்பட்ட இருக்கங்குடி மாறி. ஓ, அவளா இவ? சரி சரி சரி. இப்படி அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி. பிரம்மாண்ட நாயகி அசேட்டு காளியா பிறந்த பொழுது 8 பேர் இருக்கு. அழகு யாருக்கும் சொல்ல முடியாது. முடியாதல்லவா? எப்பேற்பட்ட அழகோடு இருக்காது. என்ன அழகோடமா இருக்கிறாள் அக்கா தங்க 8 பேரும். வாழை போல் செயல் போல செயல் போல செயல் போல செயல் போல இருப்பாரோ தலையாளதா. வாழை போல் செயல் போல தலையாளதா. ஆளைகளை ஓலையோ ஓலையல்லோ 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 இவையத்தே ஒழுக்கங்க. ஆளையிலை ஓலையல்லோ ஆரியம்மா இவையத்தே ஒழுக்கங்க. ஏறினற்றி சிறுபொருவோ சிறுபொருவோ சிறுபொரு சிறுபொருவோ 2 கண்ணோ சிவந்த முகம் சிறுபொருவோ உச்சிரிவாளி 2 கண்ணோ சிவந்த முகம். அவர் நினைத்து செயல் போலை செயல் போலை செயல் போலை செயல் போலை ஐந்தடலே அழகா. அவர் செயல் போலை மாறாளி ஐந்தடலே தேவிகள் அழகா. வயிற்றங்க செயல் போலை செயல் போலை செயல் போலை செயல் போலை ஐந்தடலே ஓங்கி வளர்ந்திருக்கு. வாழைப்பூ
வாழைப்பூ சைஸ்ல வாங்கி வளர்ந்துருக்கு ஒரு பாக தலைமுடி கரண்ட் கால தட்டுது தட்டிட்டு வரைசிக்கிட்டு வருதுமா அப்படியே ஆமா ஆமா முடியல அப்படிலாம் இருக்கணும் அவ்வளவு முடியலாம் இருக்கக்கூடாது ஆமா ஆமாங்க பெரடியை விட்டு இறங்க மாட்டேங்குது அத போதும்ல அவளுக்கு வாழைப்பூ சைஸ்ல வளர்ந்துருக்குமா எடுத்து கட்டி வர இவ்வளவு நேரம் ஆச்சு அடர்த்தியா இருக்கு கார்த்திகா சேவைக்கா போட்டு குளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஓஹோ நல்லா அடர்த்தியா இருக்கு அட அதான் அவளுக்கு பிடிக்குமா என்ன செலவு மிச்சம் ஆமா செலவு மிச்சம் மிச்சம் ரொம்ப நீளமா இருந்ததுன்னா நேரமும் ரொம்ப மிச்சம் இல்லையா மிச்சம் எவ்வளவு மிச்சம் இருக்கு சரி அப்படின்னு ஆமா அதனால ஆமோ வீட்டுக்காரிக்கெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் திருப்பதி கூட்டி போய் மொட்டை போட்டு விட்டுருவேன் ஏன் ஆமா சரி அதானே சரி சரி வேலைப்பாடு எவ்வளவு மிச்சம் இருக்கு மிச்சம்னே வருஷத்துல ஒரு மொட்டையை போட்டு விட்டோன்னு வை கரெக்ட் அல்ல இல்லாம அவ பாட்டு இருப்பா சளி பிடிக்காதுனே நம்ம தலையில சொரிய மாட்டாள ஆஹா கரெக்ட் சரி கரெக்ட் என்னடா கரண்ட் போனா இப்படி சொல்லுவா சரி அப்படின்னா ஆமோ அதனாலே தெரியலம்மா அவன் வார்த்தை உடலை ஆமோ ஆமம்மா இந்த அம்பிகை அக்கா தங்க 8 பேர்களும் இன்னும் என்ன அழகோடு இருக்கிறாள் என்ன அழகோடமா இருக்கிறாள் சந்திரனை சச்சி கொஞ்சம் கரும்பு உண்டு இருந்தாலும் பொண்ணு வண்டு கொப்பிடலாம் அவ்வளவு ஒரு அழகா இருக்கு அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகுமா ஆப்பிள் பழமா இருந்தாலும் அதுல ஒரு கருப்பு இருக்கும் அத்தாளுக்கு அந்த கருப்பு கூட கிடையாதும்மா இடிச்சு வச்ச மாவு இடிச்சு வச்ச மாவு போல இருக்காளா பத்திர ஒரு அழகு இப்படி ஒரு அழகு எலுமிச்சம்பழங்கள் எலுமிச்ச பழமா இருந்தாலும் இடையில ஒரு கருப்பு இருக்கும் அதையும் இடையில பாக்கணுங்க அவளுக்கு அந்த கருப்பும் கிடையாதுன்னு சொல்லுறேன் இல்ல ஆமா அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு உங்க அழகா எங்க அழகா இருக்கக்கூடாது ஆமா நம்மளா இருக்கமா நம்மளும் அழகுன்னு சொல்லிக்கிட்டு சொல்லக்கூடாது ஸ்னாப்ல ஒவ்வொரு பில்டரா வச்சு அழகு அழகுன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அதானே என்ன செய்ய அவ அப்பேற்பட்ட அழகோடு இருக்காமா ஆத்தாளுக்கு இயற்கையே அழகு ஆமா இயற்கையே அழகு நம்ம போடுறதெல்லாம் செயற்கை அழகு கரெக்ட் ஆமா முதல்ல இப்படி இருக்கு கர்மனா தூரு மாதிரி இருக்க மூஞ்சிக்கு ஒரு சோப்பு போட்டுக்கிடுதா அதுக்கு அடுத்து ஒரு கிரீம போட்டு கழுவி அதுக்கு அடுத்து ஒரு என்ன போடுதா மூஞ்சிக்கு பவுண்டேஷன் அடிக்க பாத்துக்க அதான் பவுண்டேஷன் அந்த வீட்டுக்கு மண்ணள்ளி போடுறது கிடையாது சரி மூஞ்சில கொஞ்சம் கடங்க இருக்குல்ல அதுக்கு பிரஸ் வேணுமா அந்த கடங்க மேவுறதுக்கு ஒரு பவுண்டேஷன் அடிக்கா அதுக்கு அடுத்து ஒரு பேர்ல வலி போடுதா சரி அதுக்கு அடுத்து ஒரு பான்ஸ் பவுடர் போட்டுக்கிடுதா சரி அதுக்கு அடுத்து 10வது வரைக்கும் ஒரு ரோஸ் பவுடர் கண்ணத்துல மட்டும் அங்கங்க வச்சுக்கிடுதா சாட்டேடா ஆமா அதுக்கு அடுத்து வச்சுட்டு வாரால அப்பா அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டு அதானே சரி ஆனா ஆத்தா அப்படி இல்ல கிடையாதுமா அவ தலை அழகும் சரி அவ புருவ அழகும் ஆமோ அது மட்டுமா என்னம்மா சிற்றுடுக்கு கடைந்தரே போல் ரெண்டு இடையழகி ரெண்டு போல தண்டு போல கணந்தரண்டி உண்டதழகா தண்டு போலை தண்டு போலை ரெண்டு உடலழகா தண்டு போல செவ்வாழ தண்டு போல
நலாயினி, குசுப்பு, நசிரியா, கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷா? நீங்க அந்த காலத்து நடன நாட்டிய பெண்களை சொல்லுதிய. நான் சுரேஷே பார்க்கல, இனிமே கீர்த்தியை போய் நான் எங்க பார்க்க? இந்த காலத்து நடன நாட்டிய பெண்களை சொல்லுதேன். ஓ, இது நான் சொல்றது அந்த காலத்துல உள்ள ஆட்கள். அந்த காலத்துல உள்ள ஆட்கள் தான் தெரியாத நமக்கு. இப்ப உள்ள பேரு எனக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியாதா? ஆமா. சரி. ஊர்வசி, ரம்பை, மேனகான்னா அந்த காலத்துல உள்ள நாட்டிய நடன பெண்கள். ஆமா, அவங்க நாட்டிய ஆடுனான்னு சொன்னா சும்மா சுதி மதி தவறாமல். ஆமா, தாளத்துக்கு தவறாம. அதான் அடேங்க அப்பா, நான் அப்படி ஆடுவாதாகி. அதேதான். ஒவ்வொரு விரல்ல ஒவ்வொரு கலையை வச்சிருப்பா. அப்படி என்ன? சரி. அதுக்கு தான் நீ ரம்பையா நிக்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதானே. அதான் ஆத்தாளுடைய அழகு அதை விட வேற. ஆமா, அந்த நடன நாட்டிய பெண்களை காட்டிலும் ஆத்தா அழகா இருக்கா. பத்தரகாளை. ஆமா. ஏன் உச்சரி வாழை. அவளுக்கு இடுப்ப பாத்தியலா எப்படி இருக்கு? அப்படி சிற்றுடுக்கு கடந்தது போல அவள் சேலை கட்டும் இடையழகல்ல. அண்ணா அடிக்கிற உடுக்கு மாதிரி. ஆமா ஆமா, இவளுக்கு இருக்கா. உங்க அழகெல்லாம் என்ன அழகு யாராலையும் வர முடியாம வர முடியாது. யாரும் வர முடியாது. ஏன்? உங்க அம்மா நீங்க வயித்துல இருக்கும்போது என்ன சாப்பிட்டாங்க? என்னது என்னது என்னது? எள்ளு புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்டா கூட கொஞ்சம் அங்கங்க வெள்ளை வெள்ளைன்னு இருக்குமா? சரி. அம்மா தார் உருண்டை உருட்டி உருட்டி அடிச்சிருக்கா வயித்துல. தார் உருண்டெல்லாம் திங்கப்படாது. பாதகத்தை அதை சாப்பிட்டுருப்பா. ஆனா இனிமே உண்டாவதோ திம்பானே. சரி. அதான் எங்க அம்மா வந்து எடா நீ அழகா இருக்க. சரி. அழகேசா. 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 சரி. இப்படியே எங்க அம்மா கூப்பிடும். அப்படி எதுக்கு கூப்பிடுது? அழகா இருக்கணும். அது வந்து காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்குஞ்சி. அப்படியா? ஆமா, குரங்குக்கும் தன்குட்டி பொன்குட்டின்னு சொல்லுவாங்க. சரி. அப்ப இப்படி இருந்தாலும் அழகுன்னு தான் சொல்லுவா. இல்ல அப்படி இருந்தாலும் அழகுன்னு தான் சொல்லுவா. கட்டி வைரம் பெத்தவ மட்டும் தான் சொல்லுவா. அப்ப நான் அழகு இல்ல, அழகுதான் மருமன, கவலைப்படாதியா. உங்க பேரெல்லாம் அழகேசன்னு வச்சிருக்கலாம். உங்களுக்கு பேரு அப்படி அழகா வச்சிருக்கலாம். ஆமா, உங்க பேரை கருப்பசாமின்னு கொண்டு வச்சிருக்காவே. யாருதான் வச்சவளோ தெரியல. சரி. உங்க குலசாமி இருக்கட்டும்மா. குலசாமி. அதனால அம்பிகை அஷ்டஎட்டு காளியர்களும் அக்கா தங்க 8 பேர்களும் ஒரு தெய்வரை பட்டணத்தில் ஓடுகின்ற கொஞ்சம் கருப்பு. ஆமா, குன்னிமுத்தா இருந்தாலும் கொஞ்சோட கருப்பு இருக்குமாதாயி. குன்னிமுத்து பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம்மா. எப்படி இருக்கும்? சோப்பு கருப்பு. கரெக்ட். ஆமாவோ அமையா. அதாவது ஆமா, குன்னிமுத்து எடுத்துக்காட்டி யாரு தெரியுமா? யாரு? என் மருமவனோ வீட்டம்மாவும். அதேதான். ஆமா ஆமா, குன்னிமுத்து எப்படி இருக்கும்? கருப்பு சோப்பா. அதே போலத்தான் இப்படி இருப்பா உங்க வீட்டுல. ஆமா. சரி சரி, ரைட்டு. அதுக்குன்னு அண்டங்காக்கா கையில ஆலம்பழம் கொடுத்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சரி. பிடிச்சிருக்கு அவியலுக்கு. ஆமா, மனசு பொருத்தம் தாயி. அதேதான். சரி. வேற மாலை பொருத்தம் தாடா வந்து. ஆமாவோ அமையா. அதனால என்ன செய்கிறார் பாருங்க. அம்பிகை அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி ஆயிரங்கண்ணுடைய ஆமோ 8 பிள்ளைகளை இவ்வளவு அழகோடு இருக்கும்போது அழகோடு இருக்கக்கூடிய நிலையில என் தாய் ஆத்தா பத்திரகாளி 5 வயது பிள்ளையாக அறியாத சிறுமியாக. அதனால அப்படி 8 பிள்ளைகளை இருக்க இப்படி இருக்கும் போது ஆரிவள்ளி கைலைகளை என்னம்மா அங்க பகவானுக்கும் பார்வதிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது பாருங்க. அந்த பிரச்சனை இருக்கும் போது ஆமோ அமையா ராஜா பத்ராளி உச்சரி வாகாளி அவள் என்ன செய்கின்றாள்? அம்மா எனக்கு தாகமா இருக்கிறது, ஆமா கொஞ்சம் தண்ணி கொடுங்களே அப்படி கேட்ட உடனே அம்மா என்ன செய்தார்கள்? என்ன மகிழ்கின்றார்கள்? கையில எடுத்து
பத்துன்னு தண்ணி கேட்டாங்க. பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்கணும். எச்சுக்கிட்ட காக்கா பத்த வேண்டாமா? இவன் பத்த மாதிரி தெரியல. எச்சுக்கிட்ட காக்கா பத்தணும்னு சொன்னா கையில உள்ள பருக்க போறோம், கீழே வந்து காக்கா வளர்ந்துட்டு போயிருமா? அப்பதான் கை கழுவி இருப்பான். ஊற தண்ணிக்கு எங்க கை கழுவ? ஒவ்வொரு வரலாம் வாயில வச்சுட்டு எடுத்தாச்சு. அப்படி பார்த்தேன் ஒரு ஆளு. என்ன செய்ய? இப்படி ஒண்ணு இப்படி. ஆமா, ஃப்ரெஷ் ஆயிரும்ல. அது ரசம். தண்ணியோட செலவு மிச்சம்ல. பாயாசம். சரி. சேர்ந்து கலந்து. அடேங்க அப்பா. இலைய தூர போடல. சரி. கூட்டுனாரு. சரி. ஒரு போடு மாத்து. முன்னை ஒரு போடு, பின்னை ஒரு போடு. போதும். எச்சுக்கிட்ட காக்கா பத்தினா காக்கா வாழ்ந்துருந்தாய். அது வந்து ருசி வேறையா. நம்ம கூட்டாளி எல்லாம் தாண்டி பழக்கம் மட்டும்தான். நம்ம ஊர்ல களஞ்சி அப்படிதான் சாப்பிடுவாளாம். ஏன் வயிறு நிறைய சாப்பிடணுமா? அதான். நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டோம்னு சொன்னா சரி நல்லா இருக்கும். சாக்காவ மாட்டான். ஆமா, இப்போ நீங்க சப்பாத்தி சாப்பிட்டீங்களா? அத்தா புண்ணியத்துல சப்பாத்தி சாப்பிட்டீங்களா? இருக்கு. நான் 11 சப்பாத்தி உள்ள அடைச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன். நாளைக்கு நைட்டு வர இருக்கட்டும்னு சொல்லி 11 அடைச்சிருக்கேன். நைட்டு சாம கூட முடிஞ்ச பிறகு போய் சாப்பிடணும். கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு திருப்பி அடைச்சிருந்தோம்னு சொன்னா கூட ஒரு 4-3 பேருக்கும் மிச்சமாயி போச்சு. அதாவது ஒரு அளவுதான். சரி. அதனால இந்த இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வேலையில தண்ணி தாகம் பொறுக்கிற உடனே அம்மா மனசு கேட்காது. கேட்கல. ஏன்னா பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன் ராசா? ஏன்னு ஏழுங்கணும். எதுக்கு? ஆமா, பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சரி இப்படி விக்கிச்சுன்னு சொன்னா சரி அம்மா பாத்திரம் தச்சுக்கிட்டு இருந்தாலும் பாதியில போட்டு பிள்ளைக்கு சொம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா. அதான் பெத்தவா. ஆமா, அப்பா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. சரி அப்படின்னு அப்பா கேட்கும் போது பிள்ளை கொடுப்பானா? பிள்ளை என்ன சொல்லும்? கைங்காலும் கெதியா தானே இருக்கு, போய் கிளட்டு போய் குடிக்க வேண்டியதானே. சாப்பிட வேண்டியதானே. கண்டி கோயில் சாப்பிட வேண்டியதானே. கைங்களுக்கு இழுத்துட்டே கிடக்க அப்படின்னு பேசுவோம். அது பிள்ளை சாப்பிடணும் என்ன இருக்குல்ல, தண்ணி கோழி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதானையா? அதுவும் சரிதான். இதுக்கு இப்படி கேட்கும் பிள்ளை. அப்படியே பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். சரி. அப்படி தண்ணீர் நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் ஆரி வெள்ளி கையிலே ஆண்டவன் பகவானை பார்த்து என்ன மழைகின்றான். அத்தாய பகவானே அருமையோட வார்த்தை கேளு, அருமையோட வார்த்தை கேளு. ஆறில் உள்ள வடுகளா படியேற பார்க்க வேணும், பார்க்க வேணும், பார்க்க வேணும், பார்க்க வேணும். ஆறில் உள்ள பத்திரியால் பார்க்க வேணும், பார்க்க வேணும். பார்வதி என்ன சொல்லுதா? என்ன சொல்லுகிற பாருங்கம்மா. சுவாமி நீங்க ஆட்டு படியலக்க போயிட்டே இருக்கீங்க. தினந்தோறும் இந்த பூலோகத்துக்கு போய் படியலக்க போறேன்னு போறீங்களா? இன்னைக்கு சரி ஒரே ஒரு நாள். என்ன பார்வதி? சுவாமி என்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம் நின்று கேளு மனுஷா. இந்த உலகத்துக்கெல்லாம் படியலக்க போறது நீங்க. சரி அதனால கேட்க. என்ன பார்வதி? இல்லன்னா இந்த வார்த்தையை நான் கேட்க மாட்டேன் அல்லவா? இந்த பார்வதி இருக்க அழகு. ஆமா, பார்வதி அதாவது உங்க மனைவி பார்வதி இருக்கிற அழகை இந்த உலகத்திலே ஒரு பெண் அழகா இருக்காங்க. ஆமா, பார்வதியை காட்டிலும் இந்த உலகத்துல வேற எதுவும் பெண் அழகா இருக்கான்னு யார்கிட்ட கேட்கா? பார்வதி பகவான் கிட்ட கேட்பா. மனைவி புருஷனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாமா? என்ன பக்கத்து வீட்டுக்காரட்டே கேட்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரட்ட கேட்டா நீ தான் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவான். சரி, புருஷன் கேட்கக்கூடிய வார்த்தையா அந்த கேள்வி? அதானே. ஆமா, பெரிய மனுஷன் 4 இடத்துக்கு போவாரு வைப்பாரு. பார்வதி அம்மா தன்னுடைய அழகை தானே புகழ்த்தி பேசக்கூடாது, உன்னை விட சரி 8 பெண்கள் 8 பெண்கள் என் மடங்கு அழகு. அடேங்கப்பா, உன்னை விட 8 பெண்கள் என் மடங்கு அழகா இருக்கிற பார்வதி. அதாவது 1 கோடி பேர் இருந்தாலும் சரி எனக்கு நீதான் அழகு. ஆமா, 1 கோடி பேரை நான் என் கண்ணால பார்த்தாலும் எனக்கு நீதாம்மா அழகு, எனக்கு நீ மட்டும்தான் அழகு பார்வதி. அப்படி சொல்லிட்டேன். ஐயா அந்த சண்டை பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். சரி, அதனால இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள் பிள்ளைகளை நாம் பார்த்தே ஆகணும் சுவாமி. முடியாது. என்ன பாரணும்? அந்த பிள்ளைய பார்க்க ஒன்னால முடியாது. முடியாது அல்லவா? ஏன் ஆண்டவனே முடியாது? என்ன காரணம் ஐயா? அந்த நாகமானது ஆமையா 4 கோட்டை கட்டி கோட்டைக்குள்ள இருக்கு. சரி, வெயில் அடிக்கப்படாது. ஆமா, அனல் அடிக்க கூடாது, அக்கினிகள் அண்டிடக்கூடாதுன்னு சொல்லி அப்பேற்பட்ட பிள்ளைய பாக்கணும்னா உன்னால முடியாது அல்லவா? நம்ம பிள்ளைகளால முடியுமா? நம்ம பிள்ளைல ஒரு காசிக்கு ஆகாது, முடியாது. ஆமா, அப்ப அந்த பிள்ளைல எங்க இருக்கு ஆண்டவரை? எங்கம்மா இருக்கு? ஆடி பிள்ளை பார்வாரியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு,
இருக்காங்களா? உன்னை காட்டிலும் 8 பேர் அழகா இருக்கமா. அந்த பிள்ளையில போய் பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. இல்ல என்ன என்ன பார்வதி, கட்டாயம் பார்த்தே ஆகணும். கட்டாயம் 8 குழந்தைகளை பார்த்தே ஆகணும் பகவானே. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன செய்யணும், என்ன செய்யணும்? பிள்ளைகளை பாக்குறோம்னா உங்க அண்ணன் வரணும். ஆமா, அண்ணன் இல்லைன்னா கதையே கிடையாதுமா. உண்மை. நாராயணன் வந்தாதான் சரிப்பட்டு வரும். ஓ, நாராயணன் அண்ணனா? ஐயா, நான் எங்க அண்ணன் நினைச்சேன். உங்க அண்ணனும் வந்தாதான் இங்க சரிப்பட்டு வரும். அதனால சரி. அப்ப பார்வரார் தேவியானவள் அண்ணன் கோபாலை கண்ணனை நினைத்தாள். நான் நினைக்கிறேன் அல்லவா, ஏ அண்ணா அண்ணா கோபாலா ஆயர் வாடி மாயே கண்ணா பார்வரியாரை கொசந்தோ பார்வரியாரை கொசந்தோ மாரே கேகலையா பார்வரியாரை கொசந்தோ நான் பார்வரியாரை கொசந்தோ பச்சமாரே கேகலையா ஈஸ்வரி அருளை கொசந்தோ பெருமாளே கேகலையா அண்ணனையோ ஆனனைதே ஆனனைதே நல்ல உடம்புதாரே நானையோ நானினைதே ஆனனைதே அழுது நல்ல உடம்புதாரே அண்ணன் கோபாலை கண்ணனை நினைத்தார். மாய கண்ணனை நினைத்த பார்வதா தேவியானவள் இன்னைக்கும் பாருங்க என்ன, அதாவது தம்பி வாய்த்தது யாருக்கு? ஆமா, தம்பி வாய்த்தது யாரு? யாருக்கு? நறுக்கார உடுக்குக்காரு. ஆமா, அவருக்கு வச்சிருக்குமா தம்பி? அவ தம்பியெல்லாம் இப்ப பேசாத. ஆமா ஆமா, தம்பினா தம்பி, இதே போல தம்பி எங்கேயுமே இருக்காது. அப்படியா அண்ணே? ஆமோ அமையா, உங்க தம்பி தங்க கம்பில. ஆமா, தங்க கம்பியா? அண்ணன் எப்ப போவான், தின்ன எப்ப காலியாவும் நினைப்பான். அதான் சரி, அவ தம்பி இல்ல. ஆமோ, தம்பி வாய்த்தது ராமனுக்கு. ஓ, ராமனுக்கு வாய்த்ததும்மா. பெருமாளுடைய தம்பி இருக்காரு. சரி, அப்படியே அண்ணன் எள்ளுங்க என்னையா நிப்பாரு. ஆமா ஆமா, ராமருக்கு வாய்த்த லட்சுமண பெருமாள் அல்லவா? ஆமா, உங்க தம்பி மாதிரியா? கிடையாது கிடையாது. ஒரு வேலை சொன்னா உடனே எத்திக்கிட்டு மிதிக்காம வேலை சொன்ன நீ போல. அதான் உங்க அப்பா தானே சொன்னாருப்பா. அப்படி சொல்லவே கூடாது. அதுதான். அடுத்து என்ன மனைவி வாய்த்தது யாருக்கு? மனைவி வாய்த்தது யாரு? யாருக்கம்மா? யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு வச்சிருக்கா? எனக்கு மனைவியா? இல்ல, உங்க வீட்டுக்காருக்கு வச்சிருக்கா மனைவி? எங்க வீட்டுக்காரரு தங்கையா. ஓ, தங்கம் தெரியுமா? ஆமா. நீங்க சொன்னீங்களா மனைவி வாய்த்தது யாருக்குன்னு, அதான் உங்க வீட்டுக்காருக்கு நல்ல மனைவி வாய்த்திருக்கான்னு கேட்கேன். கரெக்ட். சரி, நான் வந்து அப்பப்ப சாப்பாடு மட்டும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அப்போ நல்ல மனைவி இல்ல. நான் தான் இங்க வந்துருதேனே. உங்களுக்கு இந்த மாதிரி பத்திரகாளியம்மனுக்கு கோயில் கட்டின மாதிரி கட்டி கும்பிடணும். முருகன் தங்கமாமா. ஆமா, உங்க காலத்துல கொடுத்து கட்டியா. அதான் சரி நினைச்சேன். என்ன செய்ய, இப்படி ஆயி போச்சு. ஆத்தா இப்படி எல்லாம் வேலை பார்க்கா. அதேதான். சரி, அதனால ஆமாம்மா, அதாவது மனைவி வாய்த்தது திருவள்ளுவருக்கு. ஓ, திருவள்ளுவருக்கு வாய்த்திருக்கு மனைவியானது. தெருவுல போற வள்ளுவருக்கு. திருவள்ளுவர் ஐயா. எங்க அண்ணன் செட்டுக்காரருக்கு வாய்க்கலையா? செட்டுக்காரர் மனைவி பக்குவமா வச்சிருக்குமா? இவருக்கு வாய்க்கலையா? ஆகாருக்கு வாய்க்கலையா? நான் நிக்கிற மைலோச சேனல்ல அவருக்கு வாய்க்கலையா? அதான் அடேங்க, இப்ப மனைவி எல்லா வீட்லயும் வாய்த்திருக்குமா? சரி, இருந்தாலும் எக்ஸாம்பிள் திருவள்ளுவரை போல யாருக்குன்னு வாய்க்கல. ஏன் அப்படி? என்ன காரணம்? என்ன காரணம்? அதாவது என்ன அந்த திருவள்ளுவர் வந்து சரி ஒவ்வொரு வாக்கியமா எழுதுவாரு. எழுதுவாரு, வழக்கம் தானே. ஆமா, இருக்க வரக்கெல்லாம் எழுதி போச்சாச்சு. அடுத்து அம்மா சோறு கொண்டு வாம்பாரா. அம்மா சோறு கொண்டு வாமா. ஆமா, வாசுகி வாசுகி அப்படி சாப்பாடு வச்சு உடனே செல்லமா கூப்பிடுவாரு. ஆமா, வாசுகி. சொம்புல தண்ணி வச்சிருப்பா. சரி, இன்னொரு டம்ளர்ல தண்ணி கேட்பாரு. என்ன எதுக்கு? எதுக்கு? டம்ளர்ல தண்ணி கொடுத்துட்டான். சரி, ஒரு ஊசி கேட்பாரு. ஊசி எதுக்குமா? அம்மாடி கிடையாது மருமவன. அவர் சாப்பிடும் போது அதாவது கீழே வந்து பருக்க புறம் கொட்டி, சரி அந்த பருக்கைய ஊசியால கையில் எடுத்து அந்த டம்ளர்ல தண்ணியில போட்டு அலசி எடுக்கணும். ஆமா, இதுதான்பா தான் தண்ணி பழக்கம்னு சொன்னேன். எப்படி? கீழே கடந்துச்சுன்னா எறும்பு எடுத்து சாப்பிட்டுட்டு போக ஒரு குடும்பத்தை வாழ வச்ச மாதிரி இருக்கும். சரி, அந்த கீழே விழுந்ததையும் தூர போடாம எடுத்துங்க பார்த்தா. அங்க இருக்கார் அவர் தான் தண்ணி பழக்கத்தை. ஒரு காலத்துல ஒரு பட்ட சோத்துக்கு ஒரு இடத்தை வித்தாங்களா. அது ஒரு பைத்தியார காலம். இப்ப ஒரு செண்டு இடத்த போய் கேட்க 45 லட்சம். ஐயோ, பத்தியா? சரி, அதுதான். ஆமா. ஆனா மகன் வாய்த்தது. மகன் வாய்த்தது எங்க அப்பாவுக்கு அழகான மகன் நானாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். எங்க அப்பா எழுந்துங்கம்னா என்னையா போய் நிப்பேன். உண்மை. எங்க அப்பா கனவுல கூட நேத்து கூட கண்டான். எங்க அப்பா ஏடா தம்பியும் பாரு, என்ன சொல்லு வரும் அப்படின்னு.
ஆமா என்ன போல யாருமே வாய்த்திருக்க மாட்டாங்க. ஆஹா. சரி சிறுதொண்டன் ஐயனாருடைய மகன் சீராளன். சீராளன் அல்லவா? தவயோகிக்கு பிறந்த பிள்ளை. சரி யாரு? சீராளன். சீராளன் தவமா தவம் இருந்து பெற்ற பிள்ளைய சரி. ஒரு நாள் ஆமோ பகவான் வந்து சரி பண்டாரம் போல் வேடமெடுத்து பண்டாரம் போல வேடம் எடுத்து அப்பா எப்பா ஐயா சுவாமி உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் என்ன வேணும்? எது கேட்டாலும் கொடுப்பியா? தாரேன். என்ன கேட்டாலும் தாரேன். எது கேட்டாலும் தாரம்னாரு. எனக்கு எது கேட்டாலும் வேணும். அப்போ எனக்கு உன் வீட்டுல இன்னைக்கு புள்ளக்கறி சாப்பிடணும்னு இருக்கு. ஐயா என்ன? 1 கிலோ கோழிக்கறி எடுத்தீங்கன்னா நான் அழகா வச்சு கொடுத்துருப்பேன். அவர் புள்ளக்கறியில கேட்காரு. ஏன்னா தவயோகிக்கு பிறந்தது ஒரு புள்ள. ஆமா கருவேப்புள்ள கொத்தாட்டு ஒன்னே ஒண்ணு இருக்கு. நம்ம கேட்கும் போது அதை தாராரான்னு பரிசோதனை செஞ்சு அந்த பார்ப்போம். புள்ளைய கறி சாப்பிடணும்னு ஆசை. சரி அப்ப கண்ட துண்டமா பிள்ளைய பிடிச்சி வெட்டி குழம்பு கூட்டு வச்சாச்சு. சண்டாளன் கண்ட துண்ட மாட்டிருக்கான பிள்ளைய. பிள்ளை ஓடி ஒளிஞ்சானா? கிடையாது கிடையாது அப்பா வெட்டுங்க. அம்மா வேண்டாம்னு சொன்னாளா? கிடையாது கிடையாது அம்மா வெட்டுங்கம்மா அவன பிள்ளைய வெட்டுங்க ஐயா. உடனே கொதிச்சு கறி எல்லாம் இறக்கி வச்சாரு. சரி அப்ப அந்த பண்டாரமா இருந்தவர் இலை போட சொன்னாரு. உட்காருப்பா உட்காரு 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 இலையில உட்காரு. 3 இலை போடுனாரு. ஐயா ஐயா என்ன காரணம்? இது என்ன சோதனை? என்ன சுவாமி? நீ போடுமா. சரி அப்ப 3 இலையிலும் சாப்பாடை வச்சு குழம்ப ஊத்தியாச்சு. ஆமா ஆமா குழம்பு யாரு? பிள்ளைக்கறி. ஆமா பக்குவமா இருக்குமே. 2 பேரும் உட்காருங்கன்னு சொல்லி சரி. பண்டாரம் பக்கத்துல இருக்காரு. சரி அப்போ என்ன இன்னொரு இலை யாருக்கு? யாருக்கு? உன் பிள்ளைக்கு. ஆமா ஓ அம்மையா. இது என்ன சோதனை? என் பிள்ளை தான் அங்க கறி வெந்தா கிடக்கும் பாருங்க. என் பிள்ளை தானே உங்களுக்கு கறி வச்சு கொடுத்துருக்கேன். சரி அப்படி சொல்லும் போது உடனே பகவான் தண்ணீர் தெளித்தார். சரி கிண்டி ஜலம் எடுத்து பிள்ளை மறுபடியும் அழகான பிள்ளையாயிட்டான். அடேங்கப்பா பாக்க 16,000 கண்டு வேணும். அடுத்து அந்த பிள்ளைக்கு இந்த இடத்துல கொருவா இருக்கு. ஆமா என்ன காரணம்? அது ஏன் தப்பு கிடையாது. கிடையாது அடுப்புல கிடக்கும் போது வெந்துட்டா வேவலையான ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டுட்டான். பாதகத்தின் நல்ல வேலை 1 கிலோ எடுத்து போடல. இல்ல பிள்ளைய அரைங்குறை மாதிரி தான். அதுதான் இந்த உதட்டுல உள்ள துண்டு. சரி அதான் சில பிள்ளைகளுக்கு 1000த்துல ஒரு பிள்ளைக்கு கொருவா இருக்கும். இருக்குமல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம பார்த்தது இல்ல. அவங்க அங்க சொல்ல நீங்க இங்க சொல்ல. ஆமா சரி அதனால ஆமோ அம்மையா அப்பேற்பட்ட தங்கை பார்வதி தங்கச்சி பார்வதி அண்ணனை நினைத்த உடனே அவள் நினைத்த பொழுது என் பெருமாள் வார்த்தார். என்ன செய்கிறாரம்மா? நம் தங்கச்சிக்கு என்ன ஆபத்தோ தெரியலையே. தங்கச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எப்படியா வருகிறார்? எப்படி அம்மா வருகின்றார்? பச்சை வண்ணன் செங்காருடன் வஞ்சியாரவே அழகுடனே கொடுக்கிறம்மா. அப்படி கொடுத்தவுடனே கொடுத்த போது வாங்கினார். நாகராளி விரும்பும் தங்க தாம்பளமும் கொடுத்தார். தங்க தாம்பளமும் கொடுக்கிற வாங்கி கொண்டு வருகிறார். சரி அப்படி வருகிற போது வேளையில பெருமாள் பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து தாக்கல செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து தாக்கல
காயமுமே யாருமே நீ பார்த்தா ஓடு பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து தாக்கல ஆமா பரிசளித்த செல்வச்சிமான் யாரையா யாரம்மா மேலப்பத்தை சரி அதாவது முத்தாரம்மன் ஆமாம்மா ஆலங்குளத்து சுடலை சரி 20 ரூபாயை கொண்டு வந்து ஆமையா 20 லட்சமாக பரிசளித்ததனால் பரிசளித்துள்ளார் அல்லவா அவர்கள் குடும்பங்கள கோத்திரங்கள் வம்சங்களா செய்து வரக்கூடிய தொழில்களும் அந்த முத்தாராமன் ரூபாயால் வாழ வேணும் சுடலையுடே திருவையாளை அருளாளை இலை போலை வாழ வேண்டும் சுடலையோடு அருளாளே அருளாளை இலை போலே வாழ வேண்டும் வாழையடி வாழையாக சரி ஸ்ரீ முத்தாரம்பாளுடைய அருளாலும் ஆலங்குளத்திலே குடிகொண்டிருக்கிறாரே சுடலை ஐயா சுடலையோட கிருபையாலும் அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை 16 செல்வங்களையும் பெற்று நீ டோட்டி கால வாழ்க்கையை வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில இந்த அம்மா கேட்டாளை என்ன செய்கிறாள் பாருங்க என் பெருமாள் நாராயணனை உண்டருவான் 8 பிள்ளைகளும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்க ஆமா சின்னஞ்சிறு குழந்தைகளாக எங்க நாகலோக பட்டணத்தில் இருக்கிறாள் அப்பந்தான் என் பெருமாள் சரி கிருஷ்ண பரமாத்மா ஆமா கிருடனில் ஏறி வர்றார் கருடன் மீன் ஏறி வருகிறார் அல்லவா அப்ப எங்கய்யா வரார் தெரியுமா எங்கம்மா கைலாசம் கடந்து சரி 7வது தீவுக்கு வருகிறார் 7வது தீவுக்கே வருகிறார் அல்லவா நம்ம வந்த டயத்தை பாருங்க நேரம் நல்ல நேரம் ஏன்னா புள்ள கிட்ட ஒத்தாள் இல்ல ஆமா பிள்ளைய தூக்கிட்டு போகும்போது ஏன் என் குழந்தைய தூக்கிட்டு போறேன்னு கேட்கறதுக்கு அப்பாவும் இல்ல கேட்கணும் அது இல்ல ஐயோ என் குழந்தைய கடத்திட்டு பாரு ஓடு கத்துறதுக்கு அம்மாவும் இல்ல ஆமா நேரம் நல்ல நேரம் அக்கா தங்கச்சி 8 பேர் மட்டும் இருக்கா புச்சுக்குள்ள என் தாயே பத்திரகாளி தாயே முத்தாரம்மா உச்சினி மாகாளி வடக்கு வாச்செல்வி துர்க்கையம்மா இந்த காட்டுக்குள்ள இருந்து என்ன பொறுமையை கண்டீர்கள் ஒன்னும் கிடையாதுன்னு இந்த அண்ணன் கூட கைலாசம் வந்தா உனக்கு என்ன வேணாலும் தருகிறேன் அந்த காட்டுக்குள்ள இருந்து 4 சோத்தை தான் பார்த்து முடிக்கும் அடியே அக்கா ஏ பத்திரகாளி தாயே பத்திரகாளி ஏட்டி உச்சினி மாகாளி என்னட்டி ஏ மாறி சொல்லுக்கா அம்மாவும் அப்பாவும் போனவங்களை காணல சரி நம்ம 8 பேரும் தனியாத்தானே இருக்கோம் நம்மள அண்ணன் மாதிரி ஒருத்த வந்து கூப்பிடுதாரு அதான் அவர் கூட இல்ல இவரு கூட போகலாமா அதாவது 20 நம்பி வழி நடக்கலாம் எங்கனாலும் போகலாம் பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவோம் டச் பண்ணாம கூட்டி கொண்டு விட்டுட்டு வந்துருவான் சரி ஆனா இந்த 60 நம்பி 80 நம்பி எல்லாம் போக கூடாது அத்தோசுக்கு வச்சிருவான் சரி தாத்தா கண்ணுக்கு இடம் கொடுத்தா ஒரு அக்கா சரி கைப்பிடிங்க கை வலிச்சிருக்கோம் அதான் சரி அதனால ஆமோ அம்மையா 8 பிள்ளைகளை அங்கிருந்து பயணமாகி புத்துக்குள்ள வந்து இவன் அம்மா அப்பா பிள்ளைய தேடுதான். ஆமா, ஐயோ நான் தவம் இருந்து பெத்த பிள்ளைய காணலையே. அல மோதுதான். ஐயோ புள்ள இருந்தா தானே சத்தம் கொடுக்கும். ஏ தாய் மாரியம்மா, புள்ள யார் வச்சிருக்கா? யார் வச்சிருக்கா? கிருஷ்ண பரமாத்மா கொண்டுகிட்டு போறாரு. சரி, பெருமாள் கொண்டுகிட்டு போகும்போது பெருமாள் கொண்டு கூட வேலையில அப்போ இந்த நாகமுடி அரசரும் நாகக்கண்ணியும் தேடி வராங்க. தேடி தேடி பாக்குறா வெளியே வந்து. அப்படி வரும்பொழுது கருடனுக்கும் பாம்புக்கும் செம்ம பகை. ஆமா, பகனா ரெண்டு பேருக்கும் செம்ம பகதாய். ஆமா, சரி. இந்த வெயில்ல வந்து
இந்த பாம்பு வெளியில வந்துருச்சு வராது வராது, வந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான் அவுட் ஆக போகுது. கருடா 2 சுத்து சுத்து 3ஆம் சுத்துக்கு கொத்தும். கருடனுடைய நிழல் சரி மேல பட்டா போதும். ஆமா அவ்வளவுதான். சரி 2 துண்டா குறுக்கு முறிஞ்சிரும். சரி அப்ப இந்த ஆயந்தகப்படி இறந்து போனது இந்த அம்மாளுக்கு தெரியாது. அக்கா தங்க 8 பேருக்கும் தெரியாதல்லவா? 8 பிள்ளையோ ரோகி கொண்டு தூக்கி கொண்டு எந்தேரும் அல்வாய வேறும் வாய வேணும் எங்கே கொண்டு வாரா ஒன்று வாரா மாய வேறும் மாய கொண்டு வந்து தங்கச்சி கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. ஆமா தங்கச்சி கேட்ட உடனே தங்கச்சி ஆமா நீ கேட்டே அக்கா தங்க 8 பேரு. சரி நான் இருக்கா பாரு, இவதான் அக்கா தங்கச்சி 8 பேரம்மா. 8 பிள்ளைகளையும் பார்த்த உடனே பார்த்த பொழுது பார்வதி ஒரு படியா முழிக்கா. பார்வதிக்கு உயிர் போயிட்டு உயிர் வருது. ஏன் ஏம்னு கேட்கணும், 8 பேரும் இவள இருந்து அழகா இருக்கம்மா. என்ன அழகா இருக்கா பாரு. பார்வதி அவ கிட்ட நிக்கா. அம்மா அவ கிட்ட நிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படியா? அழகுன்னா அழகா, அவன் அக்கா தங்கச்சி 8 பேர் அழகு இல்லவா? நம்ம அதான் சொன்ன மாதிரி. சரி 8 பேரு என்ன விட அழகா இருக்கா. நம்மள காட்டிலும் அழகா இருக்கலவா அக்கா தங்க 8 பேரும். அதனால என்ன அதான் கிட்ட அவ சொல்லுதா. சரி ஆஹா அண்ணே சொன்ன போல நல்லதா இருக்கு. ஆமா ஆமோ அம்மா என்ன நீங்க 8 பேரும் சரி இப்படி சும்மா இருந்தீங்கன்னா ஆமா நேரமே போவாதுமா, சோம்பேறித்தனம் கொடுக்கும். சரி அதனால என்ன செய்யணும் அக்கா? எதையாவது ஒரு வேலை செய்யலாமா? ஒரு கேம் விளையாடலாமா? கேம் விளையாட கேம் விளையாடுங்க. சரி ஏன் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டி இல்ல? அவன் அந்த காலத்துல விளையாண்டுதானே நல்லா தான் இருந்திருக்கும். அதானே பார்வதி காலத்துல ஃப்ரீ ஃபயரும் கிடையாது, பப்ஜியும் கிடையாது. ஒரே சுட்டு சுட்டு தள்ளுதான். எத்தனை நேரம் தான் சுடுவாங்க? ஏமா சுட்டு சுட்டு தள்ளுதான்னு சொல்லாங்க. இப்பமே சுட்டாதான் நாளைக்கு ராணுவத்துல போய் ட்ரைனிங் எடுக்காம ட்ரைனிங் முடியும். சுற்றுவா அவளுக்கு இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கு. கரெக்ட். சுடு சுடு கட்டடு. அதனால அம்மையா 8 பிள்ளைகளையும் பார்த்து பார்த்தல்லவா சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும். அக்கா தங்க 8 பேர்களே சொக்கட்டம் பாய் பிரித்து சோவி விளையாடினார்கள். சரி அந்த ஆட்டத்துல ஆமா வெற்றி கிடைத்தது என் அத்தா பத்திரகாளிக்கு. என் தாய் அக்கா தங்க 8 பேருக்கு வெற்றி கிடைத்தது. இந்த அம்மா பார்வதி தோல்வி அடைந்தார். பார்வதிக்கு தோல்விதான் தாய் மிச்சம். அதாட சரி அப்ப பிள்ளைகளை பார்த்தவுடனே என்ன சொல்லுகிறார் தன் அண்ணனை அழைத்து? ஆளுல அழகு நினைச்சு இவ ஆட்டத்திலையும் கெட்டிக்காரியா இருக்கல கல்லா எப்பா. அப்போ நம்ம அத்தா 8 பேரையும் ஆமா இங்க இவ 8 பேர் இருந்தான்னு சொன்னா நம்மளுடைய மாங்கல்யத்துக்கு மாங்கலத்துக்கு இடைஞ்சல் வந்துடும். உள்ளத்துக்கு போட்டுக்கா காலம் கெட்டு கிடக்கு. சரி காலம் ஒரு மாதிரி கிடக்கு. அதான் சரி நம்மள மறந்துருவாரோன்னு சொல்லி பார்வதி சந்தேகப்படுதாதாய். அன்னைக்கு கையிலை பார்வதி சந்தேகப்பட போய் சரி இன்னைக்கு பூலோகத்துல ஆமா ஒரு சில பெண்கள் சந்தேகப்படுதாங்க. அந்த சந்தேகம் வந்து ஆமா சந்தேகம் மின்வாசல் வர சந்தோஷம் பின்வாசல் போகும்னு சொல்லிருக்காங்கல்ல. முக்கியமா பெண்களுக்கு வரக்கூடாது, பெண்களுக்கு வரக்கூடாது, ஆண்களுக்கு வரக்கூடாது. இங்க போன் போட நேரம் பூரா வேற ஒருவன் தொடர்புற இருக்கிறா, வேற ஒருவன் தொடர்புற இருக்கான்னு சொல்லுது. இப்படி சொன்ன பிறகு சந்தேகப்படாம என்ன செய்வா? என்ன செய்வா? அதான் இவ என்ன செய்யுதா? என்ன வேற வீட்டுக்காருக்கு போன் போடுதா? சரி வேற ஒருவன் தொடர்பு, வேற ஒருவன் தொடர்புங்க. அந்த விறுவிறு கோவத்துல தங்கச்சிக்கும் கோவம் போடுதா? அங்க வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு தொடர்புங்க. ஐயா என்ன செய்வா பரவு? அதான் வீட்டுக்கு வரட்டும், வாரியில பிச்சிடுறேன். 2 அதான் வாரியில தான் பிக்க முடியும், அவரே பிக்க முடியும். அப்படி சொல்லிக்கிட்டுதான் அதானே தங்கச்சியும் சந்தேகப்படுதா. சந்தேகம் வந்து ஒரு கொடிய நோய். ஆமா ஆமோ அது வந்து உடைச்சிடலாம், சரி ஆனா ஒட்ட வைக்க முடியாது. ஆமா ஆமா பழகிறதுக்கு தான் இப்ப பல வருஷம் ஆகும். அதான் உடைக்க ஒரே செகண்ட் தான் போல. கரெக்ட். முடிஞ்சது, அன்னையோட முடிஞ்சது. அதனால